வீட்டில் வளர்க்கும் நாய் நீங்கள் எங்காவது செல்லும் பொழுது உங்கள் பின்னாலே வருகிறதா? அப்போ நீங்க கவனமா இருந்துக்கோங்க. அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரை பலர் சுபகாரியங்களுக்கு செல்லும் பொழுது சகுனம் பார்ப்பது என்பது வழக்கமாக இருந்து வருகிறது. பலர் பூனை குறுக்க வந்தால் நல்லது இல்லை என்றுதான் கூறுகிறார்கள். ஆனால் பூனை மட்டுமல்ல, பல வளர்ப்பு பிராணிகள் நாம் வெளியில் செல்லும் பொழுது ஏதாவது தடங்கள் என்றால் அறிகுறிகள் காட்டுமாம். எந்த அறிகுறிகள் என்னென்னவென்று தற்பொழுது பார்ப்போம். பெரும்பாலும் நாம் வெளியே செல்லும் போது பூனை குறுக்கே வந்தால் கெட்ட சகுனம் என்கிறோம். ஆனால் பூனையானது வலமிருந்து இடமாகவும் குறுக்கே பாய்ந்தால் நல்ல சகுனமா? ஆந்தை நம்முடைய பாதையில் வந்தால் ஏதோ குழப்பமான சூழலில் சிக்கப் போகிறோம் என்று அர்த்தமா? நாம் செல்லும் வழியில் காகம் இடமிருந்து வலமாக சென்றால் நன்மை உண்டாகும். ஆனால் வலமிருந்து இடம் சென்றால் நாம் செல்லும் காரியம் வெற்றி பெறாது என்பார்கள். அதே போல எண்ணெய், நெய், சலவை செய்யப்பட்ட துணி மூட்டை, வேடன், குரங்கு, பாம்பு, கழுதை, ஆடு, பன்றி, நெருப்பு, ஏணி போன்றவையெல்லாம் வந்தால் பயணத்தில் தடைகள் ஏற்படுமாம். எனவே எந்த இடத்தில் இருந்தும் பாம்பு, பூனை, பன்றி, முயல் போன்றவை குறுக்கே தென்படக்கூடாது. அவிழ்ந்த தலை, மொட்டை தலை, பைத்தியக்காரன், சன்னியாசி, ஒற்றை பிராமணன், விறகுக்கட்டு, உப்பு, அரிவாள், கோடாரி, கடப்பாறை போன்றவை கண்ணில் தென்பட்டால் கெட்ட சகுனம் என்பார்கள். வெளியில் கிளம்பும் போது நாய் பின்னால் வரும்பொழுது இந்த மாதிரி வந்தால் நல்லதா? வாயில் கயிறை கவ்விக்கொண்டு நாய் வந்தால் வீட்டில் பணம் சேருமா? பயணம் கிளம்பும் போது நாய் எதிரில் வருவது நல்லது. வலமிருந்து இடப்புறத்தில் பாய்வதும் நல்லது. ஆனால் நம்மீது தாவி ஏற முயல்வதும் நம் கால்களை மிதிப்பதும் கூடாது. நாம் புறப்படும் போது நாம் வளர்க்கும் நாய்கள் குறுக்கே நின்று குறைப்பது ஏதோ கெட்ட அறிகுறியை குறிப்பதாகும். வழியில் திருடர்களால் தொல்லை ஏற்படும். அதே போல நாய் நம்முடைய கால்களை நக்கினால் பயணத்தில் தடைகள் ஏற்படும். பயணம் கிளம்பும் போது எதிரில் சுமங்கலி பெண் வருவது நல்லது. மலர்கள், விசிறி, பால், பழங்கள், மஞ்சள், குடை, வளையல்கள், பசு, மான், கிளி, முகம் பார்க்கும் கண்ணாடி, தயிர், மோர், யானை, மயில் இப்படி வருவதெல்லாம் நல்ல அறிகுறியாகவே பார்க்கப்படுகிறது. நாம் செல்லும் காரியம் சுபமாக முடியும் என்று அர்த்தமாம். பாதையில் பள்ளி வந்தாலும் சிலந்தியை பார்ப்பதும் நல்ல சகுனமாக கருதப்படுகிறது. கன்றுடன் கூடிய பசு வந்தால் நல்ல விஷயமே. நாம் வெளியில் கிளம்பி செல்லும் நேரம் ஆலய மணி ஒலித்தாலோ, போனில் மணி ஒலித்தாலோ போகிற காரியம் சுபம் தரும். தெருவில் வரும்போது எதிரில் பார்க்காரராக வந்தாலோ அல்லது யாராவது பால் கொண்டு வந்தாலோ நல்ல வருமானம் கிடைக்கும் என்று அர்த்தமா? அதிலும் தண்ணீர் குடம் ஏந்தி எதிரில் வந்தால் நாம் செல்லும் காரியம் முழு வெற்றியை தருமாம். சுமங்கலி பெண், கன்னிப்பெண், சங்குநாதம், மங்களவாதியம், நிறைகுடம், வேத ஓசை, மணமக்கள், அச்சதை, கட்டுச்சோறு, பூக்கள், பழங்கள், அரசன், நெருப்பு, மாமிசம், முத்து, தேன், குடை, தாமரை, கொடி, கரும்பு, கழுதை இவையெல்லாம் கூட நல்ல சகுனங்கள் என்பார்கள். எனவே நீங்கள் வெளியில் செல்லும் பொழுது குறுக்கே நாய்கள், பூனை மற்றும் பல வளர்ப்பு பிராணிகள் வந்தால் தவறு என நினைக்க வேண்டாம். ஏதாவது ஒரு அறிகுறியை காட்ட மட்டும்தான் அந்த மாதிரி அவை வரும். இந்த மாதிரி அறிகுறி வரும் பொழுது சிறிது நேரம் வீட்டில் அமர்ந்து விட்டு செல்லுங்கள். போற காரியமும் ஜெயமாக முடியும். இது போன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் 24 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.